இந்தியாவிற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னவென்று தெரியுமா? தியான்ஜு அல்லது தென்ஜிகு. தியான்ஜு என்பது இந்தியாவுக்கான பழமையான சீன மொழி பெயர். ஜப்பானில் இதை தென்ஜிகு என்று அழைத்தனர். இது சொர்க்கம் என்று பொருள்படும். இது இந்தியாவுக்கான சீன மொழியின் பழைய பெயரின் ஜப்பானிய உச்சரிப்பாகும். ஆர்யாவர்த்த. ஆர்யாவர்த்த என்பது ஆரியர்களின் நிலம் என்று பொருள்படும். இது வட இந்தியாவில் வாழ்ந்த மக்களை குறிக்க பயன்பட்ட சொல். இந்துஸ்தான். இந்துஸ்தான் என்ற பெயர் முதலில் பெர்சியர்களால் பயன்படுத்தப்பட்டது. அவர்கள் இந்தஸ் ஆற்றின் அப்பால் உள்ள பகுதிகளை இந்துஸ்தான் என்று அழைத்தனர். ஜம்புத்வீப். ஜம்புத்வீபம் என்பது ஜம்பு மரங்கள் நிறைந்த தீவு என்று பொருள்படும். அசோகர் தனது ஆட்சிப் பகுதிக்கு இந்த பெயரை பயன்படுத்தினார். பாரத். பாரத் என்பது சம்ஸ்கிருத வார்த்தையாகும். இது தாங்குதல் அல்லது அறிவை பெறுதல் என்று பொருள்படும். இந்தியாவிற்கான பாரம்பரியமான பெயர் இது. பாரதவர்ஷா. புராணங்கள் மற்றும் மகாபாரதத்தில் இந்தியாவிற்கு பாரத வருஷம் என்ற பெயர் காணப்படுகிறது. இது அரசர் பாரதன் ஆட்சி செய்த நிலம் என்பதால் அழைக்கப்பட்டது. சப்தசிந்து. 7 நதிகளின் நிலம் என்று பொருள்படும். ரிக்வேதத்தில் இந்தியாவை சப்தசிந்து என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இண்டிகா. பழைய கிரேக்க மற்றும் ரோமானியர்கள் இந்தியாவை இண்டிகா என்று அழைத்தனர். இது இண்டஸ் ஆற்றிலிருந்து வந்த பெயராகும்.